நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டசபை இன்று கூடியது. கேள்வி நேரத்தில் எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் நேரு, வேலு, ரகுபதி ஆகியோர் பதிலளித்து பேசினர். கேள்வி நேரம் முடிந்ததும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்தது. அமைச்சர் சுப்பிரமணியன் பதிலளித்து பேசினார். ஊட்டியில் கவர்னர் ரவி தலைமையில் வரும் 25, 26 தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடக்கிறது. சிறப்பு விருந்தினராக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்கிறார். பல்கலை வேந்தராக கவர்னரை தொடர்கிறார். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது என கவர்னர் மாளிகை தெரிவித்துள்ளது. மாநிலங்களை ஒடுக்க ஜனாதிபதி மற்றும் கவர்னர்களை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். அதன் பிறகு திமுக அரசு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். திமுகவுக்கு ஆட்சி பறிபோய்விடும் என்ற பயம் வந்துவிட்டது. மத்திய அரசு எந்த திட்டங்களை அறிவித்தாலும் திமுக ஏற்றுக்கொள்வது கிடையாது என்றும் தெரிவித்தார். அரசு இயந்திரமே சக்கரமில்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சுழல்வதாக பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் தெரிவித்துள்ளார். அரசு துறைகள் கட்டுப்பாடின்றி தரிகட்டு ஓடுகிறது. தரமான சக்கரம் வாங்க மத்திய அரசு நிதி தரவில்லை என்று இதற்கும் ஒரு உருட்டு விடுவார்கள் எனவும் தெரிவித்தார். 2026 சட்டசபை தேர்தலிலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் தான் முதல்வராவார் என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். கும்பகோணம் அருகே ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு தரிசனம் செய்தார். பின்னர் பேசிய அவர், தெய்வங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த ஆட்சியை மீண்டும் தெய்வங்கள் அமைத்து தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்துள்ளது என கூறினார். மதுரையில் ஜூன் மாதம் 22 தேதி குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற தலைப்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது. இம்மாநாட்டில் நடிகர் ரஜினியை கலந்து கொள்ள வைக்கும் தீவிரத்தில் இந்து முன்னணி களமிறங்கியுள்ளது. இதற்காக ரஜினியை சந்தித்து அவருக்கு மாநாட்டு அழைப்பிதழ் கொடுத்துள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் போலீசார் மீது துறை ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கமிஷனர்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டும் போலீசாரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார். தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து ரூபாய் 72,120க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 70 உயர்ந்து ரூபாய் 9,015க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உச்சத்தில் இருப்பதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்து ரூபாய் 111க்கும் 1 கிலோ 1,11,000க்கும் விற்கப்படுகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களுக்கு வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனால் வெளியில் செல்வோருக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 6 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்திலிருந்து AK-47 துப்பாக்கி மற்றும் SLR துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹேண்ட்ஸ் ஆஃப் என்ற பெயரில் அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவில் மன்னர்கள் இல்லை, கொடுங்கோன்மையை எதிர்க்க வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பினர். 4 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் டெல்லி வந்தடைந்தார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவரின் மனைவி உஷா மற்றும் 3 குழந்தைகளுடன் டெல்லி பாலம் விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய JD வான்ஸ் குடும்பத்தினரை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார். டெல்லி செல்லும் ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாக விமானம் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக புறப்பட்டது. 157 பயணிகள் அதில் பயணம் செய்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பச்சை வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரலிலிருந்து தாமஸ் மவுண்ட் வரை மெட்ரோ ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. பயணிகளின் சிரமத்துக்கு வருந்துகிறோம் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் மருந்து வணிகர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்ற மருந்து விற்பனையாளர்கள் ஆன்லைன் மருந்து விற்பனையை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆன்லைன் மருந்து விற்பனையால் போதை மற்றும் போலி மற்றும் தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்கப்பட வாய்ப்புள்ளதாக மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் சோழா மகேந்திரன் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாணிச்சத்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென பிரேக் போட்டதால் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் ஆட்டோவில் சென்ற 9 வயது சிறுமி நிஜிதா பெற்றோர் கண்முன்னே பரிதாபமாக இறந்தார். மேலும் 5 பேர் காயமடைந்தனர். காவேரிப்பாக்கம் போலீசார் விசாரிக்கின்றனர்.
புதுச்சேரி ஒதியஞ்சாலை போலீஸ் ஸ்டேஷன் அருகே உள்ள சார்ஜிங் மையத்தில் பணியாற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ரமணையா சக தொழிலாளர்களுடன் அமர்ந்து மது அருந்தினார். அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அவரிடம் மது கேட்டார். அவர்கள் திட்டியதால் ஆத்திரமடைந்த இளைஞன் ரமணையாவை கத்தியால் வெட்டிவிட்டு ஓடினார். அங்கிருந்தவர்கள் இளைஞனை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். ரமணையா சிகிச்சை பெற்று வருகிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாலையில் ஆன்லைன் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த 4 பேரை சத்தியமங்கலம் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சொகுசு கார், லேப்டாப், பிரிண்டர் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து விசாரிக்கின்றனர். சென்னை வியாசார்பாடி பகுதியில் ரயிலில் செல்லும் பெண்களை பார்த்து ஆபாச செய்கை காட்டிய முனுசாமி என்பவரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை புதிய பஸ் நிலையம் பகுதியில் பஸ்களில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹேர் ஆரன்கள் பொருத்தப்பட்டு உள்ளதா என போக்குவரத்து அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சில பஸ்களில் பொருத்தப்பட்டிருந்த ஹேர் ஆரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. தடையை மீறி ஏர் ஹாரன்கள் பொருத்தினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சியிலிருந்து கடலூருக்கு அரசு பஸ் புறப்பட்டு சென்றது. தியாகதுரகம் அருகே சென்றபோது பஸ்ஸின் முன்பக்க டயர் கழன்று ஓடியது. டிரைவர் சாதுரியமாக செயல்பட்டு பஸ்ஸை நிறுத்தியதால் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பயணிகள் மாற்று பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. அப்பகுதி மக்கள் சுவாசிக்க முடியாமல் அவதிப்பட்டனர். தகவல் அறிந்த மாநகராட்சி மேயர், கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். 30க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளை வரவழைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஹோசூரில் பழைய பொருட்கள் சேமிப்பு குடோனில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் குடோனில் இருந்த இரும்பு, அலுமினியம், பழைய பேப்பர், பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மாட்டுவண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடந்தது. இலக்கு தூரத்தை கடந்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி, குதிரை வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.